ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து நேற்று பால் குடம் எடுத்தனால இன்றைக்கி மாவிளக்கு போட்டு அர்ச்சனை பண்ணிட்டு போகலான்னு தான் கோயிலுக்கு வந்திருக்கோம். வாங்க போயிட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு மாவிளக்குலாம் போட்டுட்டு வரலாம். வாங்க பாருங்கள், வாங்க அப்படியே போகலாமா? வா தர்னிஷ். தெப்பக்குளம் கோயிலுக்கு நேராகவே இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா கோபுரத்தில் பார்த்தீங்கன்னா லைட்லாம் போட்டு சகஜோதியாக இருக்குது. தியா அங்கே நிற்கிறா பாருங்க. ஏண்டி அப்ப எங்கடி அப்ப எங்க? வாங்கலாம் அந்த சாமி போய் உள்ள கும்பிட்டு அப்ப எங்க போயிடுச்சுன்னு நீங்க நின்றுட்டு இருக்க. செருப்பை போட்டுக்கிட்டு செருப்பை கலட்டு. நம்ம மாலையெல்லாம் 3 மாலை வாங்கிட்டு வந்திருக்கோம். வள்ளிக்கு, தெய்வானைக்கு, முருகருக்கு வாங்கிட்டு வந்திருக்கோம். செப்பலை கலட்டு. அர்ச்சனை சீட்டு வாங்கணுமா? வாங்குங்கிறான். ஓகே, நம்ம வந்து அர்ச்சனை சீட்டெல்லாம் வாங்கிட்டோம். எங்கடி அப்பை இதாக இருக்கா? இந்தாங்க, அதில் ஒரு ரூபா இருக்கும். அதில் வச்சு இதை வச்சுருங்க. வெத்தலை பாக்கு மேலே மீதி காசு அந்த இதில் போட்டு இங்கே பாருங்க. எல்லாம் மாவிளக்கு போட்டு போட்டேன். இதை போட போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து கோயிலுக்கு வந்துட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு அப்புறமேட்டு மாவிளக்கம் போட்டுக்கணும். கோயிலை சுற்றி சூப்பராக இருக்குது. இது வந்து பிள்ளையார் இங்கே இருக்கார். பிள்ளையார் ஹாய். இங்கே வந்து பிள்ளையார் இருக்கார். இது மேலே தான் இங்கே தான் முருகர் இருக்கார். அந்த பக்கம் ஸ்டேஜ் போட்டிருக்காங்க இன்றைக்கி நைட்டு இது பண்ணுறதுக்கு. பார்த்தீங்களா? அதான் ஸ்டேஜ். அந்த ப்ளூ கலரில் இருக்குல்ல. இங்கே பாருங்கள், தரணிசும் தியாவும் ஓடி பிடிச்சி விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த இதில் அவங்க தான் இருக்காங்க போல். அந்த பக்கம் ட்ரெஸ் எல்லாம் மாற்றுறதுக்காக மேலே வந்து தார்பாய் போட்டு விட்டுருக்காங்க. சூப்பராக இருக்குது. ஸோ உங்கள் ஊர் கோவில் திருவிழாலாம் சூப்பராக இருக்குமா? உங்கள் ஊர் கோவில் பேர் என்ன கோவில் அப்படின்றது? எங்கள் ஊரில் வந்து ஃபஸ்ட்டு முருகர் கோயில் திருவிழா தான் வரும். 2வது வந்து நீலகண்ட பிள்ளையார் கோயில் திருவிழா வரும். ஸோ உங்கள் ஊரில் எந்த ஊர் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் வந்து கோயிலில் உட்காந்துருக்கோம்ல, கோயிலே தியாவுக்கு வந்து வாழைப்பழம் கேட்டேன். இந்த தியா வாழைப்பழம் சாப்பிடு. இப்போ வந்து தேங்காயை உடச்சி நானும் தாரையும் சாப்பிட போகிறோம். உடைக்க மாட உடைய மாடிக்கு இந்த உடஞ்சிருச்சு. இந்த உடைச்சோம். இந்த மாதிரி கோயிலே உட்காந்து உடச்சு சாப்பிடுங்கன்றத கமெண்டில் சொல்லுங்கள். என்னடா சிரட்டையாதான் அந்த மாதிரி கிடச்சி. இங்கே தேங்காயை உட்காந்து சாப்பிட்டு தியா வந்து வாழைப்பழம் சாப்பிட்றோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து நல்ல மாதிரியாக எல்லாமே முடிச்சாச்சு. இப்போ நம்ம வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு இந்த ஆடல் பாடல் நிகழ்ச்சிலாம் பார்க்கறதுக்கு திரும்ப ரிட்டர்ன் வர போகிறோம். வாங்க போயிட்டு வரோம்.